பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்திய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களை கர்த்தர் தரிசிக்க முடியும் என்பதை இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். என்னென்னா, தன்னுடைய உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், ஊரை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், மற்ற ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கணும், மற்றதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு, மற்றவங்கள பிரியப்படுத்துகிறதுக்கு, மற்றவங்க முன்னாடி சிலர் நடிக்கிறதுக்காவது அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவு யாருக்குள்ளேயும் வரதில்லை. ஏன்னா அது எங்கேயோ மறைந்திருக்கிறது, அது வெளியில் யாருக்காவது தெரிய போதா, அது தெரிய போகிறதில்ல. அதனால் இருதயத்தின் காரியங்களை குறித்து யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தபத்தமாக வச்சு எல்லாருக்கும் முன்னாடியே நாங்கள் ஒழுங்காக, நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம், நாங்கள் நேர்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு காண்பிக்கிற இந்த உலகமாக இருக்கிறது. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நம்ம 15ஆம் அதிகாரத்தில், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் மாத்திரம் அல்ல, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென், தாவீது விதமாய் சொல்லுகிறார். ஸோ நாம் எப்படி நடக்கணும்? உத்தமமாக நடக்கணுமே, இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்கணுமே. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனை தரிசிக்கிற அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும், உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆனால் இன்ன காலகட்டங்களில் எல்லாரும் வெளியரங்கமாக தான் நடந்து கொள்கிறோம், வெளியரங்கமாக இருக்கிற பேச்செல்லாம் பேசுகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள பாவ கரைகளோட, பாவ நினைவுகளோட, மற்றவர்களை பழிவாங்குற எண்ணங்களோட, பொல்லாத சிந்தனைகளோட அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருதயம் இருக்கிறது என்று மத்தேயுல வாசிக்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை தான் தேவன் சொல்கிறார், அந்த இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்னா, நான் தரிசிப்பது போல நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒரு காலமும் கண்டது இல்லை, காண்பதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் தேவன் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்போ இருதயத்தை ஆண்டவர் உள்நோக்கி பார்க்கும்போது அது நமக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் ஸ்தேவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது எல்லோரும் அவனை கல்லெடுத்து அவனை அடித்து கொலை பண்ணுகிறார்கள். அவனை மரிக்க போகிறான். மரிக்க போகிற தருணத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் வானத்தை பார்த்தா சிங்காசனத்து பக்கத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரிசிக்கிறேன் என்று அந்த தரிசனத்தை அவன் காண்கிறான். அவன் இருதயம் சுத்தமாக இருந்தபடினால பரலோக காட்சிகளை அவனால் காண முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இருதயம் என்பது தேவனுக்குரியது. தேவன் அதை பார்த்து தான் எடை போடுறாரு. தேவன் அந்த இருதயத்தை தான் பார்க்குறாரு. தேவனை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவன் கிட்ட இருந்து எதையாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய், உத்தமமாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பொய் பேசுறாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இருதயத்தில் சுத்தமா இல்லை, உள்ள ஒன்று வெளியில ஒன்று வச்சு பேசிக்கிட்டு இருக்குன்னா அது அவங்களுடைய காரியம். ஆனால் நீங்க தேவ பிள்ளைகள், தேவனை தரிசிக்கிறவர்கள், பரலோகராஜ்யம் உங்களுக்குரியது. நீங்க தேவனை தரிசிக்கணும் தானே சபைக்கு வரீங்க, தேவனை தரிசிக்கணும் தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தானே தேவனை தேடுறீங்க. இந்த ஆடியோ மெசேஜ் கேட்க வந்தப்போ கூட ஆண்டவர் ஏதாவது பேச மாட்டாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு தானே வரீங்க. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்னா ஒன்னே உங்க இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே என் மீறுதல் ஆண்டவரை மன்னிங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்கன்னு சொல்லி நீங்க உங்களை சுத்திகரிக்கும் போது நீங்கள் நிச்சயமாய் தேவனை தரிசிக்க முடியும். ஸ்தேவான் தரிசித்தாரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவனை தரிசித்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற நிமித்தமாக இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. இருதயத்தில் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை இருதயத்தில் போட்டு நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக எந்த காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. அது அவங்களுடைய காரியம், அது கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். நீங்கள் மனதார சத்தியம் பேசுகிறவர்களாய், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுங்க, உண்மையாக இருந்துக்கங்க. இந்த உண்மையே தேவனாகிய கர்த்தர் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க, தேவனை தரிசிப்பீர்கள். ஸோ தேவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கும், அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே, இருதயம் குழம்பி போயிருந்தா, இருதயம் கலங்கி போயிருந்தா, இருதயம் மற்றவர்களை குறித்து ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை குறித்து ஒரு குழப்பத்தோடு இருந்தா எல்லா குழப்பத்தினாவே எடுத்து போடுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை குறித்து யோசிக்காதபடிக்கு இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரை உம்மை தரிசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அந்த இருதயத்தில் ஆண்டவரை
ஆண்டவரை எப்பொழுதும் துதி இருக்கட்டும், எப்போதும் ஜெபம் இருக்கட்டும். இந்த இருதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே ஒவ்வொருவருமை காண கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில முற்று முடியுமாய் ஒப்படைக்கிறோம். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து வழிநடத்தும்படியாய் தயவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையில ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தின்படியே ஆசீர்வதிக்கிறேன். எப்போதும் வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிற யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகம் உண்டாகட்டும். வியாதி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பிசாசின் கிரியைகள் பயமுறுத்துகிற எல்லா ஆவிகளையும் இயேசு நாமத்தில் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். பூரண கிருபைகளையும் விடுதலையும் கொடுத்து வாய் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.